அண்மையில் இந்தியர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் இனத்துவேசமான வார்த்தையை அட்டையில் எழுதி வைத்திருந்த சோள வியாபாரி ஒருவர் செப்பாங்கில் உள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு 400 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 64 வயதுடைய அந்த வர்த்தகருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷான் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்தார். அவர் மீது குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 505B கீழ் குற்றம் சாட்டப்பட்டதோடு அதே சட்டத்தின் பிரிவு 268 கீழ் மாற்று குற்றச்சாட்டும் கொண்டு வரப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 505B பிரிவு எந்த ஒரு அறிக்கையையும் வதந்தியையும் அல்லது பரப்புவது குற்றமாகும். மேலும் அந்த வர்த்தகரின் 52 வயது மனைவியான இந்தோனேசியர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. அவரது மனைவி மலேசியாவில் ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்ததாக குடிநுழைவு சட்டத்தின் 1959 கீழ் 63 பிரிவின் 61C கீழ் குற்றம் சாட்டப்பட்டு 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.